பத்மசுபாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். ஸ்னேகா, யாரும்மா போன்ல? சஞ்சயோட ஃப்ரெண்டு கல்யாணம்னு தெரியாம வெளியே போலாமான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவனுக்குலாம் வேற வேலையே இல்லை. சஞ்சய் போன் என் கையில இருந்துச்சு, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அவன் மாமா நம்பருக்கு கால் பண்ணிட்டானா? ஏற்கனவே இவர் கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், மொத்தமா குடும்பத்தையே கூட்டிட்டு போய் நிறுத்திடுவாரு. சாரோட நம்பர் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சாரோட அப்பா நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க மேடம். யோசிக்காதீங்க மேடம். சாரோட அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார் மேடம். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரேதே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. மாமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாலே. என்ன இவ்வளவு ஸ்லோவா வாசிட்டு இருக்கீங்க? சத்தமா வாசிங்க. மறுபடியும் கால் பண்ணுங்க மேடம். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ சாரி மாமா. ஐயோ சாரி மாமா, தெரியாம அடிச்சிட்டேன். அதான் உடஞ்சி போச்சே, என்ன சாரி கீரின் பா. என்னாச்சு மேடம்? அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மேடம், நேரம் போய்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணா பெரிய தப்பாயிடும் மேடம். நான் இங்க இருந்து பாப்பாவை பாத்துக்கிறேன். நீங்க நேரா போய் சாரை கையோட கூட்டு வந்துருங்க மேடம். யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை மேடம். நீங்க தைரியமா போங்க மேடம். இங்க நான் இருந்து பாப்பாவை பாத்துக்கிறேன். பிரகிருத்தே நமஹ ஓம் விக்ருத்தே நமஹ ஓம் வித்யாயே நமஹ ஓம் சர்வபூத ஹிதப்ரதா. இந்த ஐயர் வரை எவ்வளவு நேரம் தான் மந்திரத்தை சொல்லுவாரோ? சட்டு புட்டுன்னு தாலி எடுத்து கொடுத்தா கல்யாணம் முடிஞ்சிரும். இப்படி லேட் பண்றாரே. ஓம் ஸ்ரத்தாயே நமஹ ஓம் விபுத்தே நமஹ. ஐயரே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் மந்திரத்தை சொல்லுவீங்க? தாலி எடுத்து கொடுங்க, நல்ல நேரம் முடிஞ்சிர போகுது. இருங்கம்மா, ரெண்டாவது கல்யாணம்னு சொல்லிருக்கீங்க. இந்த வாழ்க்கையாவது நிலைக்க வேண்டாமா? அத முறையா பண்ணணும்மா. இன்னும் முகூர்த்தத்துக்கு டைம் இருக்கு. ஒன்னும் அவசரம் இல்ல. உங்களுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், எனக்கு இல்ல அவசரம். என்னம்மா ஸ்னேகா? இல்ல டைம் ஆயிட்டு இருக்கு. கல்யாணத்தை முடிச்சா மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஏய், இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணுனா வாசல்லையே வச்சு தாலி கட்ட வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு ஐயரு மேலதாளம் எல்லாம்? உன் அவசரத்துக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பொறுமையாரு, எல்லாம் நடக்கும்போது தான் நடக்கும். இவர் எப்படியாவது கல்யாணம் நின்று போயிட்டோன்னு பாக்குறாரு. கடவுளே, இவர் ஆசை நிறைவேறக்கூடாது. என்னம்மா ஸ்னேகா, பதட்டமாவே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்ல. இல்லையே, போன் வந்ததுல இருந்தே நீ ரொம்ப பதட்டமா இருக்கியே. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்ல. பல பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்த கல்யாணம் நடக்குது. இனி எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பதட்டம், அவ்வளவுதான். இந்த தடவை எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் முடியும். நீ தைரியமா இரு. கல்யாண பொண்ணு அவளே தைரியமா உட்கார்ந்திருக்கா, உனக்கு என்ன? மாப்பிள்ளையும் பொண்ணும் மனவரையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன தடங்கள் வரப்போகுதுமா? அந்த வித்யாவோட சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவ இங்க வந்தா எல்லாம் தலைகீழா மாறிடும். ஐயோ,
நமக்கு அவசரம்னா தான் இந்த உலகத்துல எல்லாமே ஸ்லோவா நடக்குது. டேய் அமைதியா இருங்க, மேடம் தான் கூப்பிடுறாங்க. என்ன சொல்லுங்க மேடம். எங்கேயா இருக்கீங்க? கோவில் பக்கத்துல தான் மேடம். ஏன் மேடம் என்னாச்சு? உங்க போனுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்க. பார்த்துட்டேன் மேடம். அவ கண்டிப்பா கோவிலுக்கு வருவா. எந்த காரணத்து கொண்டும் தாலி கட்டி முடிகிற வரைக்கும் அவ கோவிலுக்குள்ள வரக்கூடாது. வாசல்லே அவளை தடுத்து நிறுத்துங்க. பொம்பளை தானே மேடம், என்ன பண்ணிட்டு போறா? நாங்க பாத்துக்கிறோம் மேடம். அப்படி நினைச்சிட்டு அசால்ட்டா இருக்க வேண்டாம். அவ மட்டும் கோவிலுக்குள்ள வந்துட்டா அப்புறம் நீங்க யாரும் இந்த தொழில இருக்க மாட்டீங்க. கவனமா இருங்க. சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம், வரவிட மாட்டோம். டேய் இங்க பாருங்க, யாருண்ணா இது? இவளை கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு மேடம் சொல்லியிருக்காங்க, புரியுதா? சொல்லு. சரிங்கண்ணா. வாங்க போலாம். எல்லாருக்கும் அக்ஷதையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் எடுத்துக்கோங்க மாமா. நமஹ. என்ன மாமா? ஒன்றும் இல்லை, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். போய் எல்லாருக்கும் கொடு போ. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும் மாமா. சரி போ. டேய் ஆ? இவ மேடம் சொல்ற பொண்ணு தானே? ஆமாண்ணா. பாரு. ஆமாண்ணா, தேவைதான். ஏய், இல்ல. அண்ணா விடுங்கண்ணா, இன்னும் உள்ள போகணும். நீ உள்ள போக கூடாது, வெளியில போ. நான் வேற பிரச்சனையில இருக்கேன். தயவு செஞ்சு பலிய விடுங்க. பொண்ணா இருக்கியே, கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதை எங்க இருந்து போயிடு போ. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என் பொண்ணோட உயிர் பிரச்சனைக்காக வந்திருக்கேன். உங்க கூட என்னால சண்டை போட முடியாது. ப்ளீஸ்ண்ணா என்ன விடுங்க. ஏய் இல்ல, அதெல்லாம் போக முடியாது. இல்ல நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது, எங்களுக்கு கொடுத்த ஆர்டர் அப்படி. போயிடு இங்க இருந்து போ. சஞ்சய், உன் பொண்ணு ஆபத்துல இருக்கா சஞ்சய். ப்ளீஸ் வந்து காப்பாத்து. கிளம்புன்னு சொல்றல. உன் பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா சஞ்சய். வந்து காப்பாத்து சஞ்சய். என்ன விடுங்க. சொல்லிட்டே இருக்கோம். போயிங்க. சொல்ல திரும்ப திரும்ப போயிட்டு இருக்க. நாங்க தான் போவேனான்னு சொல்றோம்ல, நீ எங்களை மீறி உள்ள போயிடுவியா?
யாராவது என்ன தடுத்தீங்க, எல்லாரையும் சொருகிருவேன். ஏய் எந்திரிச்சோடா, வர ஓடிடலாம். நான் சொன்னபடி இந்த கல்யாணம் நடக்கலன்னா என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. உனக்கும் எனக்குமான உறவு எப்பயோ முடிஞ்சு போச்சு. நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீ யாரோ நான் யாரோ. கெட்டிபாலம் சஞ்சய்! வித்யா, வித்யா, என்னாச்சுமா? நீ மனசு மாறிட்டியா? சஞ்சய் ஏத்துக்கிறியா? ஏய், எதுக்கு நீங்க வந்த? இத்தனை நாள் சஞ்சயை காக்க வச்சுட்டு கல்யாணம் நடக்கும்போது வந்து தடுக்கறியா? அக்கா ப்ளீஸ்க்கா, நான் உங்க தங்கச்சி வாழ்க்கை கெடுக்க இங்க வரல. உயிர் பிச்சை கேட்டு இங்க வந்திருக்கேன். நான் உங்களுக்கு போன் பண்ணி கெஞ்சினலக்கா, எனக்காகவா பேசுனேன்? உங்க மனசு இறங்கவே இல்லையா? ஏன்க்கா இப்படி பண்றீங்க? நான் உங்களுக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ண? உங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு தானே நான் இத்தனை நாள் ஒதுங்கி இருந்தேன். இப்ப வேற வழியே இல்லாம தான் நான் அந்த உதவியை உங்ககிட்ட கேட்டேன். வித்யா, வித்யா என்னாச்சுமா? ஏமா இப்படி அழற? ஸ்னேகா கிட்ட போன்ல என்ன சொன்ன? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனையாக நான் இப்போ எப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். என்னால இப்போ ஒரு உயிர் ஆபத்துல இருக்கு. டேய், என்ன வித்யா? வித்யா, எதுக்கு இப்படி அழுவுற? யாருக்கு என்னாச்சு? சொல்லுமா என்னன்னு? அத்தை, அவ சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கடைசி நேரத்துல வந்து குழப்பம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏற்கனவே நம்ம எத்தனை தடவை இவகிட்ட கேட்டிருப்போம். ஏதாவது பதில் சொன்னாலா? சஞ்சய் எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் தானே நம்ம நிரஞ்சனாவை கட்டி வைக்க முடிவு பண்ணோம்.
கடைசி நேரத்துல வந்து மனசு திருந்தின மாதிரி நடிக்கிறா. அக்கா நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடியட்டும், அப்புறமா பேசிக்கலாம். அத்தை, சஞ்சய் போய் மணவரையில உட்காந்து தாலி கட்ட சொல்லுங்க. பேசுற பாத்தியா? அப்புறம் இவ பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கலாம். ஏய் ஸ்னேகா, என்ன எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ என்ன ஆர்டர் போடுறது? அது நல்ல நேரம் முடிய போதில்ல மாமா. ஆமா, முடியதான் போகுது. ஆனா யாருக்கு முடிய போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது பாரு. என்னம்மா இதெல்லாம்? நீ சொல்லிதானம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணோம். கடைசி நேரத்துல வந்து இப்படி பிரச்சனை பண்ணா நாங்க என்னம்மா பண்றது? என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன வழி? யோ யோ, என் மருமகளே திரும்ப வந்துட்டா நீ என்னையா பேசுற? அதெல்லாம் கல்யாணம்லாம் நடக்காது. நீ உன் பொண்ணை கூட்டு போ. ஏதா வேற என்ன பண்ண சொல்ற? அதான் வித்யாவே மனசு மாதிரி வந்துட்டான்ல, அப்புறம் என்ன? நீதான் அவன் மனசு மாதிரி வந்தா சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னல, சேர்த்து வை. அவ எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாம ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க மாமா. வித்யா, நான் சஞ்சய் அனுப்பி வைக்கிறேன், நீ கிளம்பு. இந்த கல்யாணத்தை நடக்க விடு. உன்னை கெஞ்ச கேக்குறேன், என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாத. அக்கா, அதுக்கெல்லாம் டைம் இல்லக்கா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்னாச்சு வித்யா? ஏன் இப்படி ஆடுற? என்ன பிரச்சனைன்னு சொல்லு முதல்ல. என்ன மன்னிச்சிரு சஞ்சய், நான் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் பெரிய உண்மையை மறைச்சிட்டேன். என்ன உண்மை? என் பொண்ணு பொண்ணா? என் பொண்ணு உயிர் உன் கையில தான் சஞ்சய் இருக்கு. என்னங்க, பாப்பாவோட அப்பா அம்மா 2 பேரையுமே காணோம். எங்க போனாங்க அவங்க? டைம் ஆயிட்டே இருக்கு. பாப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அவரை கூப்பிட தான் போயிருக்காங்க டாக்டர். என்னங்க சொல்றீங்க? குழந்தைய காப்பாத்தணும்னு அவங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையானே தெரியலையே. டைம் ஆக ஆக குழந்தையோட உயிருக்கு ஆபத்து. தயவு செஞ்சு சீக்கிரம் வர சொல்லுங்க. நம்ம பொண்ணு, நம்ம குழந்தை சஞ்சய். என்னமா சொல்ற? வித்யா என்ன சொல்ற? ஆமா சஞ்சய், நமக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இத்தனை நாளா அவனை உங்களுக்கு தெரியாம வளர்த்துட்டு இருந்தேன். இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. உன்னால மட்டும்தான் அவளை காப்பாத்த முடியும் சஞ்சய். வித்யா, யார் நம்ம பொண்ணு? வித்யா சொல்லு, யார் நம்ம பொண்ணு? சொல்லுமா. நிலா. நிலா? ஏய், டேய் சஞ்சய், நிலாவா? நிலா நம்ம பொண்ணா? நிலா என் பேத்தியா? நிலா, டேய் சஞ்சய், அவளை உங்க யாருக்கும் தெரியாம தான் வளர்த்த. ஆனா காலம் என்ன மீறி அவளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இப்ப அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ப்ளீஸ் சஞ்சய். என்னம்மா வித்யா, ஏமா இப்படி எல்லாம் பண்ண? சஞ்சய் மேல இருக்கிற கோபத்துல நான் நிலாவை பத்தின விஷயத்த மறைச்சிட்டேன் மாமா. இந்த உண்மை தெரிஞ்சா இந்த கல்யாணம் நின்னு சஞ்சய் திரும்ப என் லைஃப்ல வந்துடுவானோன்னு பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, இவளுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா பெத்த பொண்ணையே நம்ம கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருப்பா. ஐயோ ஐயோ, இந்த மாதிரி ஒருத்தைய நான் இந்த உலகத்துல எங்கேயுமே பார்த்ததே இல்லப்பா. ஏன் மாமா, மருமகன்னு தலைமையில தூக்கி வச்சு ஆடுனீங்களே, அந்த மருமக என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா?
யாராவது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களா? பொண்ணு இருக்கிறதையே மறைச்சு டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டா. இதுக்கு மேலே இவ கூட சஞ்சய் சேர்ந்து வாழணுமா? ஏண்டி, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உன் பொண்ணுக்கு அப்பா தாத்தா பாட்டின்னு இவ்ளோ பெரிய குடும்பம் இருந்தோம் இதோட வாடையை படக்கூடாதுன்னு வளர்த்துட்டியேடி. ச்சே, அப்படி என்ன வைராக்கியமோ. சஞ்சய் என்ன கொலையா பண்ணிட்டாரு. அத்தை, இவளை மன்னிக்கவே முடியாது அத்தை. இவ கூட நீங்க சஞ்சய சேர்த்து வைக்கிறதும் ஒண்ணுதான், ஒரு பாலுங்கணரா பார்த்து அவரை தள்ளி விடுறதும் ஒண்ணுதான். நான் இப்ப என் வாழ்க்கை கேட்டு வரல, என் பொண்ணோட உயிரை காப்பாத்த சொல்லி கேட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் சஞ்சய் கூட அனுப்பி வைங்க. என்ன பொண்ணுமா நீ? பெத்த பொண்ணு இத்தனை வருஷமா தகப்பங்கிட்ட காட்டாம வளர்த்திருக்கிய. அத்தை, நிலா நம்ம வீட்டு பொண்ணு. அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து நம்ம வீட்லயே வச்சு வளர்ப்போம். ஆனா அதுக்கும் முன்னாடி சஞ்சய் நிரஞ்சனா கழுத்துல தாலி கட்டிட்டு போ சொல்லுங்க. ஸ்னேகா, உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? அவ ஏதோ கோவத்துல தப்பு பண்ணிட்டானா அதையே காரணமா காட்டி மறுபடியும் சஞ்சயை தப்பு பண்ண சொல்றியா? அப்போ என் தங்கச்சி வாழ்க்கைக்கு என்ன பதில் மாமா? என்னது? அவளுக்கு எதுக்கு வாக்கு கொடுத்தீங்க? இனி அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா? பொல்லாத தங்கச்சி. ஒருத்தனை காதலிச்சிட்டு இன்னொருத்தனை சொத்துக்காக என் பையனை கல்யாணம் பண்ண வந்தவ. மாமா, அவளை இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு அவளை பத்தி? இப்ப சஞ்சய் அவ கழுத்துல தாலி கட்டியே ஆகணும்.